الحمد لله رب العالمين والصلاة والسلام على رسوله الكريم وعلى آله وصحبه أجمعين وعلى من تبعهم بإحسان إلى يوم الدين ولا عدوان إلا على الظالمين أما بعد அளவற்றல்லாலும் நிகழ்ச்சின் பிரியமாகிய அல்லாஹ்வின் திருநாமத்தால் துவங்குகின்றேன். சாந்தியும் சமாதானமும் பெருமானார் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மீதும் அவர்களை பின்பற்றி உத்தம சஹாபாக்கள் மீதும் தாபிஈன்கள், தபிஈன்கள், அஇம்மாக்கள், முஹத்திஸீன்கள் மற்றும் எங்கள் அனைவரும் மீது நிலவற்றுமாக. கண்ணியத்துக்குரிய அல்லாஹ்வின் அடியார்களே, அல்லாஹு தஆலா நம்மீது அருள் புரிந்து கொண்டிருக்கக்கூடிய ரஹ்மத்தை, குறிப்பாக இந்த ரமதானுடைய மாதத்தை அடைய செய்தான். மற்றும் நம்மால் முடிந்தவரை இந்த மாதத்தில் நற்செயல்களை செய்வதற்கான பாக்கியத்தையும் அல்லாஹ் கொடுத்தான். ஆக அல்லாஹ் தஆலாவிடம் துஆ செய்கின்றேன், அல்லாஹு தஆலா அவனுடைய அருளை நம்மீது நிலையாக வைப்பானாக. மற்றும் இந்த ரமதானுடைய மாதத்தை பரிபூர்ணமாக இதை பலன் பெறக்கூடியவர்களாக அல்லாஹ் நம்மை ஆக்கி அருள்வானாக. வரக்கூடிய நாட்களில் லைலத்துல் கத்ர் என்ற இந்த இரவை பெறக்கூடியவர்களாக அல்லாஹ் நம்மை ஆக்கி அருள்வானாக. கணித்துக்குரிய அல்லாஹ்வின் அடியார்களை, நான் தொடர்ச்சியாக அல்லமனி அல் உஷ்ருல் அஹீர் என்று சொல்லக்கூடிய புத்தகத்தின் பாடம் பார்த்து கொண்டு வருகின்றோம். நாம் மிகவும் கடைசி கட்டத்தில் இருக்கின்றோம். இன்று நாம் பார்க்க இருக்கக்கூடிய சூரத்து துஹா. சூரத்து துஹா குர்ஆனுடைய 93வது சூறாவாக இருக்கின்றது. இதுவும் மக்கி சூறாவாக இருக்கின்றது. இதில் கிட்டத்தட்ட 11 வசனங்கள் உள்ளன. துஹா என்பது துஹாவுடைய நேரத்துக்கு சொல்லப்படுகின்றது. முற்பகலுக்கு அந்த நேரத்தை பற்றி அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சத்தியம் செய்து மற்றும் இரவின் மீது சத்தியம் செய்து அல்லாஹு தஆலா ஒரு முக்கியமான விஷயத்தை மனிதனுக்கு தெரியப்படுத்துகின்றான். ஏனென்றால் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் ஒரு விஷயத்தை சத்தியம் செய்கின்றான் என்றால் அதற்கு பின்னால் வரக்கூடிய செய்தி என்பது அது மிகவும் முக்கியமானதாக இருக்கிறதால்தான் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சத்தியம் செய்து நமக்கு காண்பிக்கின்றான். அல்லாஹு தஆலா வத்துஹா வல்லைலி இதா சஜா என்று முற்பகல் மீது சத்தியமாக, ஒடுங்கிக் கொள்ளும் இரவன் மீது சத்தியமாக என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் கோரி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுக்கு ஆறுதலை அல்லாஹ் தஆலா கூறுகின்றான். உம்முடைய இறைவன் உம்மை கைவிடவில்லை, அவன் உம்மை வெறுக்கவும் இல்லை என்று. இந்த சூறாவில் நாம் பெறக்கூடிய படிப்பினை, சுருக்கமான படிப்பினைகள் நாம் இதற்கு பிறகு நாம் பார்க்க இருக்கின்றோம். முதல் விஷயம், இந்த சூறாவில் நாம் பெறக்கூடிய படிப்பினை, நாம் இந்த சூறாவை படிக்கும் பொழுது ரப்புல் ஆலமீன் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மீது அருளியிருக்கக்கூடிய அருட்கொடைகளை நாம் பார்க்கும் பொழுது சுப்ஹானல்லாஹ், அல்லாஹு தஆலா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அனாதையாக இருந்த நிலையிலே அல்லாஹு தஆலா அவர்களை பாதுகாத்தான், அவர்களை பராமரிக்க செய்தான், அவர்களை சுப்ஹானல்லாஹ் இந்த மார்க்கத்திற்காக, நபித்துவத்திற்காக அல்லாஹு தஆலா தேர்ந்தெடுத்தான். ஆக எந்நேரமும் அல்லாஹு ரப்புல் ஆலமீன் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மீது அருள் புரிந்து கொண்டே இருந்தான். ஏனென்றால் பொதுவாக யத்தீம் என்று சொல்வது, அனாதை என்பது, இந்த உலக மக்கள் அனாதை குழந்தைகளை பெரிதாக பார்ப்பதில்லை மற்றும் அதை பற்றி பொருட்படுத்தவும் கிடையாது. ஆக அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அப்படிப்பட்ட நிலையில் இருந்த நிலையில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமை பாதுகாத்து அவர் பராமரிப்பு செய்தான். அவர்களுக்கு இந்த நபித்துவத்தை அல்லாஹ் தஆலா கொடுத்தான். ஆக சுப்ஹானல்லாஹ், அல்லாஹு தஆலா எப்பொழுதுமே தன்னுடைய நபியை கைவிட்டது கிடையாது. அதற்கு பிறகு இந்த சூறாவில் அல்லாஹு தஆலாவுடைய நியமத்துகளை பற்றி சிந்தியுங்கள் என்று மனிதனுக்கு சொல்லப்படுகின்றது. குறிப்பாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய நிலையை பற்றி, சிறு வயதிலிருந்து அவர்களுடைய நியமத்துகள், அல்லாஹு தஆலா கொடுத்திருக்கக்கூடிய நியமத்தை சிந்தித்து பாருங்கள் என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் கூறுகின்றார். ஆக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுக்கு சொல்லப்பட்ட இந்த உபதேசம் நம் அனைவர்களுக்கும் இந்த உபதேசமாக இருக்கின்றது. சற்று சிந்தித்து பாருங்கள், நம்முடைய குழந்தை பருவம் எப்படி இருந்தது, எவ்வளவு பலவீனமான ஒரு நிலை இருந்தது, நாம நம்முடைய வேலைகள் நாம் செய்ய முடியாத நிலையில் இருந்தது. பிறகு அறியாமை காலம் இருந்தது,
எது ஹக்கு, எது சத்தியம், எது அசத்தியம் என்று தெரியாம நிலையில் இருந்தது. அல்லாஹு தஆலா நமக்கு சத்தியத்தை கொடுத்தான். இந்த இஸ்லாம் என்ற இந்த பாக்கியத்தை அல்லாஹு தஆலா கொடுத்தான். அல்லாஹு தஆலா இந்த உலகத்தை அனைவர்களுக்கும் கொடுத்து விடுகின்றான், தான் விரும்பக்கூடியவனுக்கும் விரும்பாதவனுக்கும். ஆனால் இந்த ஈமான் என்பது சுப்ஹானல்லாஹ் தான் நாடக்கூடியவனுக்கு மட்டும்தான் இந்த பாக்கியம் கொடுக்கின்றான். ஆக அல்லாஹ் நமக்கு இந்த பாக்கியத்தை கொடுத்திருக்கின்றான். இதுவும் அல்லாஹுடைய நியமத்தை நாம நினைத்து பார்க்க வேண்டும். அதே போல நம்மை அல்லாஹு தஆலா யாசிக்கக்கூடியவனாக ஆக்கவில்லை, மக்களிடம் கையேந்தி கேட்கக்கூடியவர்களாக அல்லாஹு தஆலா நம்மை ஆக்கவில்லை. இதுவும் ஒரு நியமத்தாக இருக்கின்றது. அதற்கு பிறகு மக்கள் நம்மிடம் வந்து கேட்கும் பொழுது, நம்மிடம் ஏதாவது உதவி தேடும் பொழுது நம்மால் முடிந்த அளவுக்கு உதவி செய்யக்கூடிய இந்த பாக்கியத்தையும் இந்த சக்தியும் அல்லாஹ் தஆலா கொடுத்திருக்கின்றானே, இதுவும் அல்லாஹுடைய நியமத்தாக இருக்கின்றது. ஆக எல்லா தரப்பில் நாம் பார்க்கும் பொழுது நம்முடைய ஒட்டுமொத்த வாழ்க்கையிலும் அல்லாஹுடைய நியமத்துகள் பொழிந்து கொண்டே இருக்கின்றன. அந்த நியமத்துகளை எல்லாம் நாம் சிந்தித்து அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்தக்கூடியவர்களாக நாம் ஆக வேண்டும். ஆக அதற்கு அல்லாஹ் தஆலா நம் மீது இறக்கிய, நம் மீது பொழிந்திருக்கக்கூடிய நியமத்துகளை சில நேரத்தில் அதை தெரியப்படுத்த வேண்டும் என்றாலும் அதை நாம் தெரியப்படுத்துவது என்பது அதுவும் அல்லாஹ் தஆலா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பற்றி சொல்லும் பொழுது ஃபஅம்மா பிநிஅமத்தி ரப்பிக ஃபஹத்திஸ், உன்னுடைய தேவைப்படும் பொழுது அல்லாஹ்வுடைய அருள்கொடையை நீ மக்களுக்கு எத்தி வைப்பாயாக என்று அவர்களுக்கு சொல்லப்பட்டது. ஆக நமக்கும் இங்கு உபதேசம் இருக்கின்றது. என்ன எல்லா நிலையிலும் பார்க்கும் பொழுது அல்லாஹு தஆலா நமக்கு என்ன கொடுக்கவில்லை என்று நாம சிந்திக்கப்பட்டுள்ளோம். அவர்களுக்கு இருக்கின்றது என்னிடம் இல்லையே என்ற அந்த நிலைமை நாம் நினைக்கக்கூடாது. மாறாக எனக்கு அல்லாஹ் எதெல்லாம் கொடுத்திருக்கின்றான் என்று நாம் சிந்தித்தோம் என்றால் கண்டிப்பாக நம்முடைய மனசில் அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்தக்கூடிய அந்த பக்குவம் ஏற்படும். ஆகையால் தான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறினார்கள், உன்துரு மன் ஹுவ அஸ்ஃபல மின்கும் வலா தன்துரு மன் ஹுவ ஃபௌககும் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறினார்கள். உங்களை விட தாழ்ந்தவர்கள், குறைந்த வசதி உள்ளவர்கள், குறைந்த உடல் ஆரோக்கியம் உள்ளவர்களை நீங்கள் பார்த்துக் கொள்ளுங்கள். உங்களை விட சிறந்தவர்களாக, வசதி பெற்றவர்களாக, இந்த உலகத்தில் அவர்களுக்கு வசதியும் செழிப்பும் கொடுக்கப்பட்டவர்கள் நீங்கள் பார்க்காதீர்கள். ஏனென்றால் அதை நீங்கள் மேலே இருக்கக்கூடியவர்களை பார்த்தீர்கள் என்றால் அல்லாஹ்வுக்கு நிஅமத், அல்லாஹ்வுடைய அருள்கொடையை பெற்று ஷுக்ர் செய்யக்கூடிய, நன்றி செலுத்தக்கூடிய பக்குவம் வராது. மாறாக குறையை தான் அவன் பார்த்து கொண்டிருப்பான் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இங்கு நமக்கு தெரியப்படுத்துகின்றார்கள். அதற்கு பிறகு சூரத்து ஷரஹ் என்று சொல்லலாம், சூரத்து அலம் நஷ்ரஹ் என்று சொல்லலாம். இந்த சூரா மக்கியாவாக இருக்கின்றது. இந்த சூரா 94வது சூரா, 8 வசனங்கள் உள்ளன. அஷ்ஷர்ஹ் என்பது அல்லது அலம் நஷ்ரஹ் என்பது விரிவாக்குதல். அல்லாஹ் தஆலா இங்கு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மீது அருள் இருக்கக்கூடிய அருள்கொடையை பற்றி தெரியப்படுத்துகின்றான். ஒவ்வொன்றாக அல்லாஹ் தஆலா இங்கு பட்டியலிடுகின்றான். அலம் நஷ்ரஹ் லக ஸத்ரக், நாம் இதயத்தை உமக்காக விரிவாக்கவில்லையா? இஸ்லாம் மற்றும் ஈமானுடைய இந்த பாக்கியத்தை பெறக்கூடியவர்களாக ஆக்கவில்லையா? ஏனென்றால் யாருக்கு ஈமான் கிடைத்து விடுகின்றதோ அவர்களுடைய இதயம் விரிவாக்கப்படுகின்றது, விசாலமாக்கப்படுகின்றது என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் மற்ற ஆயத்தில் கூறுகின்றார். எவருக்கு குஃப்ர் கொடுக்கப்படுகின்றதோ அல்லது குஃப்ரில் இருக்கின்றார்களோ அவர்களுடைய மனசு எப்படி என்றால் மிகவும் ஒரு அழுத்தம், மன அழுத்தத்தில் இருப்பான். எப்படி ஒரு மனிதன் வானத்தின் மேல் ஏறும் பொழுது ஆக்சிஜன் இல்லாதனால் அவனுக்கு மன அழுத்தம் ஏற்படுமோ, அதே போல இந்த ஈமான் கொடுக்கப்படாதவர்களுடைய நிலைமை, அவருடைய இதயங்கள் மிகவும் அழுத்தமான நிலையில் ஏற்படும் என்று சொல்லப்படுகின்றது. ஆக முதல் நியமத்து அல்லாஹ் தஆலா அவருடைய இதயத்தை இந்த ஈமானுக்காக விரிவாக்கினான். பிறகு மேலும் நாம் உம்மை விட்டு சுமையை இறக்கினோம். அல்லாஹ் தஆலா நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பாவங்களை முன்பின் பாவங்களை அனைத்தையும் அல்லாஹ் தஆலா மன்னித்து விட்டான். அது மட்டுமல்ல, அல்லாஹ் தஆலா
அது உன் முதுகை முறிக்கக்கூடியதாக இருந்தது. மேலும் நாம் உமக்காக உம்முடைய புகழை மேலோங்கி செய்தோம். சுப்ஹானல்லாஹ். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கொடுத்த இந்த சிறப்பு எந்த படைப்பினங்களுக்கும் கொடுக்கப்படவில்லை. ஆதம் அலைஹிஸ்ஸலாமில் இருந்து கடைசியாக வரக்கூடிய மனிதன் வரை இந்த சிறப்பு கொடுக்கப்படவில்லை. சுப்ஹானல்லாஹ். அல்லாஹு தஆலா இவருடைய பெயரையும் இவருடைய அந்தஸ்தையும் அவன் உயர்த்தினான். நாம சுப்ஹானல்லாஹ், ஒரு மனிதன் இஸ்லாத்திற்கு வரும் பொழுது அவன் கலிமாவை ஓதுகின்றான். கலிமாவில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பெயர் இருக்கின்றது. அதே போல அதானுடைய சட்டம் முழங்கப்படும் பொழுது அங்கு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பெயர் எங்கு சொல்லப்படுகின்றது. தரூதை சொல்லும் பொழுது அதிகமாக நாம் பெயர்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறுகின்றோம். ஃபுத்பாவில் நாம் கூறும் பொழுதும் சரி, ஒவ்வொரு நேரத்திலும் நாம் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பெயர் நாம் கேட்டோமோ அல்லது நாம் கூறினோம் என்றால் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ற அந்த வார்த்தை சொல்வதற்கு நாம் அது கடமை நம் மீது ஒரு கடமையாக்கப்படுகின்றது. இப்படி அது மட்டுமல்ல, மறுமை நாளில் அவர்களுக்கு புகழக்கூடிய ஒரு இடத்தை அல்லாஹ் தஆலா கொடுத்திருக்கின்றான் என்றால் இது அனைத்துமே அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் தன்னுடைய நபிக்கு செய்த ஒரு நிஅமத்தும் அருட்கொடைதான். சுப்ஹானல்லாஹ். சற்று சிந்தித்து பாருங்கள். எல்லா நிலையிலும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பெயரை அல்லாஹு தஆலா உயர்த்தினான், ஓங்க வைத்தான். இது அல்லாஹு தஆலா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுக்கு ஆறுதலுக்காக இங்கு கூறுகின்றார்கள். அல்லதி அன்கா ஃபைன்னமல் உஸ்ரி உஸ்ரா. அதற்கு பிறகு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுக்கு சொல்லப்படுகின்றது ஃபைன்னமல் உஸ்ரி உஸ்ரா. அதனால் நிச்சயமாக துன்பத்துடன் இன்பமும் உள்ளது. துன்பத்துடன் இலகு இருக்கின்றது, துன்பத்துடன் இலகும் இருக்கின்றது என்று இந்த சூறாவில் நாம் பெறக்கூடிய படிப்பினை அல்லாஹு தஆலா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமை நேசிக்கின்றான் என்று நாம் அறிந்து கொள்ளலாம். ஏனென்றால் அல்லாஹு தஆலா அவருடைய முன்பின் பாவங்களை மன்னித்து அவருடைய பெயரையும் அவருடைய அந்தஸ்தையும் உயர்த்தினான், அவன் பலப்படுத்தினான். இரண்டாவது நாம் பெறக்கூடிய இந்த சூறாவில் படிப்பினை, யாரெல்லாம் இந்த மார்க்கத்திற்காக உதவி புரிகின்றார்களோ, பிறகு சுன்னாவை பின்பற்றுகின்றார்களோ, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வழிமுறையை பின்பற்றுகின்றார்களோ, அவர்களை அனைவருக்கும் அல்லாஹு தஆலா அவருடைய அந்தஸ்தை உயர்த்துகின்றான். இந்த உலகத்திலும் அவருடைய அந்தஸ்து உயர்த்தப்படும், மறுமையிலும் அல்லாஹு தஆலா அவருடைய அந்தஸ்தை உயர்த்துவான். எவ்வளவு இந்த மார்க்கத்திற்காக உதவி புரிவார்களோ அந்த அளவுக்கு அவருடைய பெயர் உயர்த்தப்படும், அந்த அளவு அவர்களுக்கு கண்ணியமும் அந்தஸ்தும் கொடுக்கப்படும். எந்த அளவுக்கு இந்த சுன்னாவை பின்பற்றுகின்றார்களோ, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வழிமுறையை அவர்கள் பற்றி பிடிக்கின்றார்களோ அந்த அளவுக்கு அவர்களுக்கு கண்ணியமும் அவர்களுடைய அந்தஸ்தும் உயர்த்தப்படும் என்று நாம் இந்த விஷயத்தில் நாம் அறிந்து கொள்ளலாம். மூன்றாவது, என்ன சிரமங்கள் ஏற்பட்டாலும், கவலைகள், பிரச்சனைகள், குழப்பங்கள் என்ன வந்தாலும் சரி, அந்த சிரமத்திற்கு பிறகே அந்த சிரமத்திற்கு பின்னால் இலகுவும் அல்லாஹ் தஆலா வைத்திருக்கின்றார். ஏனென்றால் அல்லாஹ் தஆலா கூறக்கூடிய வார்த்தை ஃபஇன்னமல் உஸ்ரி யுஸ்ரா. நிச்சயமாக சிரமத்திற்கு பிறகு இலகு விஷயங்கள் இருக்கின்றது என்று அல்லாஹ் தஆலா நமக்கு கூறியிருக்கின்றார் என்றால், சுப்ஹானல்லாஹ். இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹுமா கூறுகின்றார்கள், ஒரு சிரமத்தில் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் 2 முறை இலகுவான விஷயத்தை அல்லாஹ் தஆலா குறிப்பிட்டிருக்கின்றான். ஆக அந்த ஒரு துன்பத்திற்கு பிறகு 2 துன்பத்தை அல்லாஹ் தஆலா கூறியிருக்கின்றான் என்றால் கண்டிப்பாக இந்த ஒரு துன்பம் என்பது 2 இன்பத்தை மிஞ்சிக் கொள்ளாது என்று இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹுமா அவர்கள் கூறுகின்றார். ஆக என்ன சிரமங்கள் வந்தாலும் சரி, இதற்கு பிறகு கண்டிப்பாக எவ்வளவு சிரமங்கள் அதிகரிக்குமோ கண்டிப்பாக நம்முடைய அல்லாஹ்வுடைய உதவியும் அதனுடைய தீர்வும் அதனுடைய வாசல்களும் திறக்கப்படுகின்றது நாம அறிந்து கொள்ளலாம். சிரமங்கள் அதிகமாக அதற்குரிய தீர்வு நெருங்கிக் கொண்டிருக்கின்றது என்று நாம அறிந்து கொள்ளலாம். அதற்கு பிறகு சூரத்து தீன்ல நாம் பெறக்கூடிய படிப்பினை, சூரத்து தீன் மக்கி சூறாவாக இருக்கின்றது. 8 வசனங்கள் உள்ளன. அல்லாஹ் தஆலா இங்கு 3 விஷயத்தை குறிப்பாக அல்லாஹ் தஆலா சத்தியம் செய்து கூறுகின்றான். தீன் குறிப்பாக அத்தியின் மீது, அத்திப்பழம் மீதும், பிறகு ஜெய்தூன் பழத்தின் மீதும், அதனுடைய மரத்தின் மீதும், பிறகு சீனா என மலையின் மீது சத்தியமாக அல்லாஹ் தஆலா கூறுகின்றான். பிறகு இந்த மக்காவின் மீதும் அல்லாஹ் தஆலா சத்தியம் செய்கின்றான். என்ன காரணம்? இந்த அத்திப்பழம் மீதும் ஜெய்தூனின் மீதும் பிறகு சீனாவுடைய இந்த சினாய் என்று சொல்லக்கூடிய
சினாய் என்று சொல்லக்கூடிய தூரு சினாய் என்று சினை மலை மீது அல்லாஹ் தஆலா சத்தியம் செய்கின்றான், மக்கா மீது சத்தியம் செய்கின்றான் என்றால் அத்தீன் வஸ்ஸைத்தூன் இந்த இரண்டும் அத்திப்பழமும் குறிப்பாக ஜெய்தூனும் இது ஷாம் நாட்டில் அதிகமாக விளைச்சல் இருக்கின்றது. அப்போ ஷாம் நாடு என்பது ஈசா அலைஹிஸ்ஸலாமுக்கு கொடுக்கப்பட்ட வஹீயுடைய அந்த நாடாக இருக்கின்றது. ஈசா அலைஹிஸ்ஸலாமுக்கு ஷாம் நாட்டில் வஹீ கொடுக்கப்பட்டது. அதற்கு அல்லாஹ் தஆலா அந்த நாட்டையும் பிறகு அங்கு கொடுக்கப்பட்ட ஈசா அலைஹிஸ்ஸலாமுடைய கண்ணியத்தை பற்றி இங்கு அல்லாஹ் தஆலா சத்தியம் செய்கின்றான். இரண்டாவதாக சினா என்று சொல்லக்கூடிய மலையில் நபி மூசா அலைஹிஸ்ஸலாமுக்கு நபித்துவம் கொடுக்கப்பட்டது. அப்போ அந்த மலையும் பிறகு அந்த முபாரக்கான இடமும் அதே போல அந்த நபியின் மீது நபிகள் அல்லாஹ் தஆலா சத்தியம் செய்கின்றான். மூன்றாவதாக மக்காவும் மீதும் மக்காவில் கொடுக்கப்பட்ட நபித்துவம் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்தஸ்து அவர்கள் மீதும் அல்லாஹ் தஆலா சத்தியம் செய்து இந்த மூன்று நபிமார்களும் பார்க்கும் பொழுது மைட்டி மெசஞ்சர்ஸ் என்று நாம் கூறுவோம் ஆங்கிலத்தில். அவர்கள் மிகவும் சிறந்த மற்றும் உயர்ந்த அந்தஸ்துடைய 5 நபிமார்களில் 3 நபிமார்களுடைய இந்த இங்கு சத்தியம் செய்து அல்லாஹ் தஆலா கூறுகின்றான். சொல்லக்கூடிய விஷயம் மிக முக்கியமானதாக இருப்பதனால்தான் அல்லாஹ் தஆலா இவர்கள் மீது சத்தியம் செய்கின்றான். அதற்கு பிறகு ரப்பல் ஆலமீன் கூறுகின்றான், லகத் ஹலக்னல் இன்சான ஃபீ அஹ்ஸனி தக்வீம், திடமாக நாம் மனிதனை மிகவும் அழகிய அமைப்பில் நாம் படைத்தோம் என்று. அப்போ இந்த சூறாவில் நாம் பெறக்கூடிய படிப்பினை, முதல் அல்லாஹு தஆலாவுக்கு நாம் நன்றி செலுத்த கடமைப்பட்டுள்ளோம். அல்லாஹு தஆலா என்னை அழகான தோற்றத்தில் படைத்தான். அல்லாஹு தஆலா என்னை அழகான தோற்றத்தில் படைத்ததற்காக நான் நன்றி செலுத்த கடமைப்பட்டுள்ளேன் என்று நாம் இதற்கு படிப்பினை நாம் பெற வேண்டும். லகத் ஹலக்னல் இன்சான ஃபீ அஹ்ஸனி தக்வீம், அல்லாஹ் தஆலா நமக்கு எல்லா விஷயத்தையும் அல்லாஹ் தஆலா நாம் அமைத்து சீராக சிறப்பாக அமைத்து அல்லாஹ் தஆலா கொடுத்திருக்கின்றான். உடல் ஆரோக்கியத்துடன் எந்த ஒரு குறையும் இல்லாமல் அல்லாஹ் தஆலா நமக்கு உடல் ஆரோக்கியத்தையும் நம்முடைய உடலையும் அல்லாஹ் தஆலா படைத்தான் என்றால் அதற்கு நாம் அதிகமாக நன்றி செலுத்த கடமைப்பட்டுள்ளோம். இந்த உடல் மற்றும் உடல் ஆரோக்கியத்துடைய அருமையை நாம் அறிந்து கொள்ள வேண்டும் என்றால் ஊனமுற்றவர்களையும் அதே போல ஏதாவது உறுப்புகள் குறைவாக இருக்கக்கூடிய குறை ஏற்பட்ட நிலை மக்களை பார்த்து உடல் நோய்வாய்ப்பட்ட மக்களை பார்த்து அதிலிருந்து நாம இந்த நிஅமத்துகளை நாம் அறிந்து கொள்ளலாம், அருக்குடைகளுடைய மகத்துவத்தை நாம் புரிந்து கொள்ளலாம். ஆக முதலில் அல்லாஹ்வுக்கு நாம் நன்றி செலுத்த கடமைப்பட்டுள்ளோம். அல்லாஹ் தஆலா நம்மை சிறந்த வடிவத்தில் அல்லாஹ் தஆலா படைத்தான். இரண்டாவதாக நாம் நன்றி செலுத்த கடமைப்பட்டுள்ளோம். அல்லாஹ் தஆலா நமக்கு முஃமின்களாக ஆக்கினான், ஈமான் உள்ளவர்களாக ஆக்கினான். அதுவுக்கு மேலாக குர்ஆன் மற்றும் சுன்னாவையும் சஹாபாக்கள் எப்படி புரிந்தார்களோ, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்படி காட்டி தந்தார்களோ அதன் போல புரியக்கூடியவர்களாக அல்லாஹ் நம்மை ஆக்கினான். அது மிகப்பெரிய ஒரு அருள் கொடையும் நிஅமத்தாக இருக்கின்றது. இரண்டாவது படிப்பினை, இந்த சூறாவில் அதிகமான மக்கள் அல்லாஹுடைய கட்டளையை விட்டு விலகி இருக்கின்றார்கள். முஃமின்களை தவிர அல்லாஹு தஆலாவை அல்லாஹ்வுடைய கட்டளையை புறக்கணிக்கக்கூடியவர்கள் மக்கள் அதிகமாக இருக்கின்றார்கள். அப்போ ஹக்கிலும் சத்தியத்திலும் மக்களில் அதிகமான ஒரு மாபெரும் ஒரு கூட்டம் சத்தியத்திலிருந்து விலகி இருக்கின்றது. முஃமின்களை தவிர முஃமின்கள் அல்லாஹையும் தன்னுடைய இரட்சகனையும் வணங்கக்கூடியவர்களாக இருக்கின்றார்கள் என்று நாம் இதை அறிந்து கொள்ளலாம். பிறகு கடைசியாக அல்லாஹு தஆலா நாம் செய்யக்கூடிய ஒவ்வொரு அமலையும் அல்லாஹு தஆலா அதை கணக்கிடுகின்றான். ஆக இதை இந்த சூறாவில் நாம் பெறக்கூடிய படிப்பினை, என்னுடைய அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் என்னுடைய அமலை அவன் பாழாக்க மாட்டான். எதுவரை என்னுடைய அமல் இஹ்லாஸான முறையில் செய்யப்பட்டிருக்கின்றதோ மற்றும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காட்டி தந்த வழி பிரகாரம் நாம் செய்திருக்கின்றனோ அதுவரை நம்முடைய அமல்கள் பாழாக்கப்படாது. ஏனென்றால் இந்த சூறாவில் சொல்லப்பட்ட கடைசியான விஷயங்கள் இல்லல்லதீன ஆமனு வஅமிலுஸ் ஸாலிஹாத்தி ஃபலஹும் அஜ்ரும் கைரு மம்னூன், எவர்கள் நம்பிக்கை கொண்டு நற்செயல்களை செய்தார்களோ அவர்களுக்கு என்றும் முடிவில்லா நற்கூலி உண்டு என்று கூறப்படுகின்றது. ஆக நாம் செய்யக்கூடிய அமல் இஹ்லாஸாக முறையில் செய்யப்படக்கூடிய அமலுக்கும் அது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காட்டி தந்த வழி பிரகாரம் இருக்குமேயானால் கண்டிப்பாக அதற்குரிய கூலி நாம் பெற்றே தீருவோம். அல்லாஹு தஆலா நம்முடைய அமல்களை நம்முடைய முயற்சிகளை அல்லாஹு தஆலா வீணாக்க மாட்டான், அது குறைவாக இருந்தாலும் சரியே. ஏனென்றால் அல்லாஹு தஆலாவுக்கு பிடித்தமான விஷயம்
தொடர்ச்சியாக செய்வதும் அது குறைவாக இருந்தாலும் சரியே. அடுத்ததாக சூரத்துல் அலக். சூரத்துல் அலக் அலக் என்பது இரத்த கட்டிக்கு சொல்லப்படுகின்றது. இங்கு மனிதனை பற்றி சொல்லப்படுகிறது, மனிதன் எப்படி படைக்கப்பட்டான் என்று. இந்த சூரா மக்கி சூறாவாக இருக்கின்றது. 19 வசனங்கள் உள்ளன. இது முதலில் இறக்கப்பட்ட சூறாவாக இருக்கின்றது. அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுக்கு ரமதானுடைய மாதத்தில் குர்ஆனை இறக்கும் பொழுது இந்த சூறாவினுடைய 5 ஆயத்துகளை அல்லாஹ் தஆலா முதலில் இறக்கி வஹி அனுப்பினான், அவர்களை நபியாக ஆக்கினான். ஆக அல்லாஹ் தஆலா இக்ரா பிஸ்மி ரப்பிக்கல் லதீ ஹலக் என்ற அந்த வார்த்தையை கொண்டு இந்த சூரா ஆரம்பிக்கப்பட்டது. யாவற்றையும் படைத்த உம்முடைய இறைவனின் திருநாமத்தை கொண்டு ஓதுவீராக. அலக் என்ற நிலையிலிருந்து மனிதனை படைத்தான். அலக் என்று ஒரு இரத்த கட்டியாக இருக்கக்கூடிய நிலையிலிருந்து அல்லாஹ் தஆலா மனிதனை படைத்தான். மனிதன் அறிந்து கொள்ள வேண்டும் அவனுடைய எந்த அந்தஸ்திற்கு எவ்வளவு அந்தஸ்து என்று. அப்ப இந்த சூரத்துல் அலக்கிலிருந்து நாம் பெறக்கூடிய படிப்பினை, முதல் விஷயம், குர்ஆனை ஓதுவது என்பது, குர்ஆனை படிப்பது என்பதுதான் இல்மை கற்றுக்கொள்ளக்கூடிய முதல் வழியாக இருக்கின்றது. ஒரு மனிதன் இல்மை நான் கற்றுக்கொள்ள வேண்டும் என்று விரும்புகின்றான், நாலேஜை நான் அறிந்து கொள்ள வேண்டும் என்று விரும்புகின்றான் என்றால் முதலில் அவன் குர்ஆனை படிக்க வேண்டும். ஏனென்றால் குர்ஆனில் முழுக்க கல்வி அல்லாஹ் தஆலா அதில் வைத்திருக்கின்றான். ஆக இக்ரா என்பது இங்கு குறிப்பாக படிப்பதற்கும் கல்வி பெறுவதற்கும் இங்கு முக்கியத்துவம் கொடுக்கப்பட்டது. அதே போல இந்த மார்க்கம் கல்விக்காக கல்வியை பெறுவதற்கும் கல்வியை கற்றுக்கொள்வதற்கும் முக்கியத்துவம் கொடுத்திருக்கின்றது நாம் அறிந்து கொள்ள வேண்டும். எந்த ஒரு சமுதாயத்துக்கு இப்படிப்பட்ட ஒரு கண்ணியமோ இப்படிப்பட்ட ஒரு அந்தஸ்து கல்விக்கு கொடுக்கப்படவில்லை. இரண்டாவதாக, அலம் யஅலம் பி அன்னல்லாஹ யரா, என்ன மனிதன் அறியவில்லையா அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அவனை பார்த்து கொண்டிருக்கின்றான் என்று 14வது ஆயத்தில் சொல்லப்படுகின்றது. அப்போ என்னுடைய அமல், நான் செய்யக்கூடிய செயலும் நான் சொல்லக்கூடிய சொல்லும் இது அனைத்துமே அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் கண்காணித்துக் கொண்டிருக்கின்றான் என்ற அந்த நிலைப்பாடு நமக்கு இருந்து கொண்டே இருக்க வேண்டும். எப்பொழுதெல்லாம் இந்த சூராவுடைய இந்த வார்த்தைகளை படிப்போமோ, இந்த ஆயத்துகளை அலம் யஅலம் பி அன்னல்லாஹ யரா, என்னுடைய அல்லாஹ் தஆலா நான் செய்து கொண்டிருக்கக்கூடிய விஷயத்தை அறியவில்லையா என்ற அந்த உணர்ச்சி நமக்கு கண்டிப்பாக வர வேண்டும். ஆக நாம் செய்யக்கூடிய ஒவ்வொரு செயலும், நாம் சொல்லக்கூடிய ஒவ்வொரு சொல்லும் அளவுடன் நாம் செய்ய வேண்டும், அதை உணர்வுடன் நாம் செய்ய வேண்டும். இது அனைத்துமே கண்காணிக்கப்படுகின்றது என்று. கடைசியாக அல்லாஹ் தஆலாவுடைய நெருக்கத்தை நாம் பெற வேண்டும் என்றால், நம்முடைய தேவையை முறையிட வேண்டும் என்றால், அல்லாஹ்விடம் நம்முடைய தேவையை முன்வைக்க வேண்டும் என்றால், அதில் மிக நெருக்கமான நிலை என்பது சஜதாவுடைய நிலை. அல்லாஹ் தஆலாவுடைய நெருக்கத்தை நாம் அடைய வேண்டும் என்றால் இந்த உலகத்தில் அது சஜதாவுடைய நிலையில்தான். ஆகையால் தான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறினார்கள், தொழுகையில் நீங்கள் சஜதா செய்யும் பொழுது அந்த சஜதாவுடைய நிலையில் நீங்கள் துஆவை, உங்களுடைய பிரார்த்தனையை நீங்கள் கேளுங்கள், உங்களுடைய தேவையை நீங்கள் அல்லாஹ்விடம் கேளுங்கள். ஏனென்றால் அக்ரபு மா யகூனுல் அப்து இந்த ரப்பிஹி ஹுவ ஃபிஸ் ஸலா அவ் கமா கால ஃபிஸ் ஸலா அவ் கமா கால அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம். மனிதன் அடியான் தன்னுடைய இரட்சகனுக்கு நெருக்கமாக இருப்பது எப்பொழுது என்றால் அவன் சஜ்தாவுடைய நிலையில் இருப்பதுதான். ஆக சஜ்தாவுடைய நிலை இது மிகவும் நெருக்கமான ஒரு நிலையாக இருக்கின்றது. இதில் நாம எழுந்து பெறுவதிலிருந்து நாம கொஞ்சம் தாமதப்படுத்திக் கொள்ள வேண்டும். ஏனென்றால் நாம் சஜ்தா அல்லாஹ் தஆலாவுடைய நெருக்கத்தில் இருக்கின்றோம் என்றால் உடனடியாக நம்ம 3 தஸ்பீஹ் செய்து கொண்டு உடனடியாக எழுதுப்பது என்று இது நாம் நம்முடைய நபி அல்லாஹ்வுடைய இந்த நெருக்கத்தை விரும்பாதவர்களாக ஆகும். ஆக சஜ்தா செய்யும் பொழுது சுப்ஹானல்லாஹ் நம்ம தஸ்பீஹ் செய்த பிறகு நாம் என்ன செய்யலாம், நம்முடைய தேவைக்குரிய துஆவை நாம் அந்த சஜ்தாவில் நாம் கேட்டுக்கொள்ளலாம். ஏனென்றால் அது மிகவும் நெருக்கமான ஒரு நிலையாக இருக்கின்றது. ரப்புல் ஆலமீனிடம் பேசும் பொழுதும் அவனிடம் முறையிடும் பொழுது. அதற்கு பிறகு சூரத்துல் கதர் லைலத்துல் கதர் பற்றி நாம் அனைவரும் அறிவோம். இந்த ரமதானுடைய மாதத்தில் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் கண்ணியமிக்க இந்த இரவை அல்லாஹ் தஆலா வைத்திருக்கின்றார். இந்த கதர் என்பது நாம் பார்க்கும் பொழுது அன்புக்குரியவர்களே, கதர் என்பது ஒரு நிர்ணயிக்கக்கூடிய விஷயத்திற்கு சொல்லப்படும். அதே போல இரண்டாவது அர்த்தம் கண்ணியமிக்க விஷயத்திற்கு சொல்லப்படும். ஆக
இங்கு சூரத்துல் கதர் என்பது கண்ணியமிக்க இரவாக இருக்கின்றது. ஏன் இந்த கண்ணியமிக்க இரவு என்றால் இந்த இரவில்தான் சுப்ஹானல்லாஹ் மனிதனுடைய குறிப்பாக ஒரு வருடத்தில் ஏற்படக்கூடிய விதியை அல்லாஹு தஆலா இங்கு அனைத்தையும் இங்கு பதிவு செய்கின்றான். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் லௌஹில் மஹ்ஃபூஸ் என்று சொல்லக்கூடிய பாதுகாக்கப்பட்ட ஏடுகளில் அல்லாஹு தஆலா அனைத்துமே எழுதிவிட்டான். வருடத்தில் ஒரு முறை வானவர்கள் என்ன செய்கின்றார்கள், தன்னுடைய இடம் இருக்கக்கூடிய பதிவேடுகளில் அவர்கள் அதை பதிவு செய்து கொள்கின்றார்கள். அது இந்த இரவில் தான் ஏற்படுகின்றது. அல்லாஹு தஆலாவுடைய கட்டளையில் இந்த இரவில் ஏற்படுகின்றது மாற்றங்கள். அல்லாஹு தஆலா என்னென்ன விதியை விதிக்கின்றானோ இந்த இரவில் ஏற்படுகின்றது. ஆக இதனாலதான் இவ்வளவு காரியங்கள் நடக்கின்றதற்காக இந்த இரவுக்கு கண்ணியமிக்க இரவு சொல்லப்படுகின்றது. அதே போல இந்த இரவில் தான் குர்ஆனுடைய ஆயத்துகள் இறக்கப்பட்டன. இந்த இரவில் தான் சுப்ஹான கண்ணியமிக்க இந்த இரவு, கண்ணியமிக்க இந்த மாதம், கண்ணியப்படுத்தப்பட்ட அந்த வஹி, கண்ணியப்படுத்தப்பட்ட அந்த நபர் மீது இறக்கப்பட்டது. ஆக இதில் 5 வசனங்கள் உள்ளன. இன்ன அன்ஸல்னாஹு ஃபீ லைலத்துல் கத்ர், நிச்சயமாக நாம் அதை குர்ஆனை கண்ணியமிக்க லைலத்துல் கத்ர் என்ற இரவில் இறக்கினோம். மேலும் கண்ணியமிக்க இரவு என்ன என்பதை உமக்கு அறிவித்தது எது என்று அல்லாஹ் தஆலா கூறி இந்த கண்ணியத்தை பற்றி அல்லாஹ் கூறுகின்றான். இந்த ஒரு இரவு எப்படி என்றால் 1000 மாதங்களை விட மேலானதாக இருக்கின்றது. அப்போ மனிதன் இந்த ஒரு நாளில், ஒரு இரவில், ஒரு நாளும் கிடையாது, ஒரு இரவில் செய்யக்கூடிய அமல், செய்யக்கூடிய முயற்சி, செய்யக்கூடிய நற்காரியங்கள், அது 1000 வருடம் அவன் நின்று தொழுவதால் இருந்தால் எவ்வளவு அவனுக்கு நன்மை கிடைக்குமோ, அல்லது 1000 வருடம் அவன் சஜிதாவில் இருந்தால் எவ்வளவு, 1000 மாதங்கள் எவ்வளவு சஜிதாவில் இருக்கும் பொழுது எவ்வளவு நன்மை கிடைக்குமோ, 1000 மாதங்கள் அவன் நல்ல அமல்களை செய்யும் பொழுது அவனுக்கு எவ்வளவு அந்தஸ்து கிடைக்குமோ, கூலி கிடைக்குமோ, அவ்வளவு அந்தஸ்து அவனுக்கு அந்த ஒரு இரவில் கிடைத்து விடுகின்றது. ஆக ஒரு இரவினுடைய அந்தஸ்து, ஒரு இரவுடைய மகிமை என்பது 1000 மாதத்திற்கு சமமாக இருக்கின்றது. ஆக சிந்திக்கக்கூடிய மனிதன், அவன் மிகவும் அறிவுள்ள ஒரு மனிதன், இந்த இரவை அவன் எப்பொழுதுமே தன்னுடைய வாழ்க்கையில் அவன் கைவிட மாட்டான். ஏனென்றால் இந்த ரமதானுடைய மாதத்தை அடைந்து லைலத்துல் கத்ரை அவன் பெறவில்லை என்றால் அவனை விட ஒரு துர்பாகியவன் எவனும் இருக்க முடியாது. ஆக இந்த லைலத்துல் கத்ரை பற்றி அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இந்த கண்ணியத்தை கொடுத்திருக்கின்றான். இந்த சூரத்துல் கத்ரில் நாம் பெறக்கூடிய படிப்பினை, முதல் அல்லாஹு தஆலா இந்த குர்ஆனை இந்த இரவில் அல்லாஹு தஆலா இறக்கியிருக்கின்றான். குறிப்பாக கண்ணியப்படுத்தப்பட்ட இந்த இரவும், கண்ணியப்படுத்தப்பட்ட இந்த மாதமும், சிறப்புக்குரிய இந்த புனித மாதத்தில் அல்லாஹு தஆலா இறக்கியிருக்கின்றான் என்றால் இந்த குர்ஆன் எவ்வளவு கண்ணியப்படுத்தப்பட வேண்டும் மற்றும் கண்ணியப்படுத்தப்பட்டது என்று நாம் அறிந்து கொள்ள வேண்டும். இரண்டாவது, இது அல்லாஹுடைய கலாமாக இருக்கின்றது, அல்லாஹுடைய வார்த்தைகளாக இருக்கின்றது. இரண்டாவது, இந்த இரவில் செய்யக்கூடிய இபாதத்து 1000 மாதத்திற்கு சமமானதாக இருக்கின்றது. 1000 மாதங்களை விட சிறந்தது. அப்போ 1000 மாதங்களை விட அதிகமாக அவர்களுக்கு நன்மை தரக்கூடியதாக இருக்கின்றது. ஆக இந்த ரமதானுடைய மாதத்தில் நாம் இருக்கின்றோம். நாம் கடைசி 10 இரவு, நாம் ஒற்றைப்படை இறைவை நாம தேடுவதை கடைசி 10 இரவில் நாம இந்த இரவை நாம் தேட வேண்டும். ஏனென்றால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கடைசி 10 இரவில் எவ்வளவு முயற்சி செய்வார்கள் என்றால், அவர்கள் சுப்ஹானல்லாஹ் தன்னுடைய ஆடையை அவர்கள் இறுக்கி கட்டிக்கொண்டு இந்த இபாதத்திற்காக முழுமையாக தன்னை முற்படுத்திக் கொள்வார்கள். ஆக இந்த லைலத்துல் கத்ரை பெறுவதற்காக கடைசி 10 நாட்களில் நாம் அதிகமாக நம்முடைய அமல்களில் ஈடுபடுத்திக் கொள்ள வேண்டும். நம்முடைய மற்ற தேவைகள் அல்லது வேலைகளை நாம குறைத்துக் கொள்ள வேண்டும். மூன்றாவது கடைசியான நமக்கு கிடைக்கக்கூடிய படிப்பினை, அல்லாஹு தஆலா இந்த இரவை அல்லாஹு தஆலா கொடுத்து இந்த உம்மத்துடைய சிறப்பை அல்லாஹு தஆலா அதிகப்படுத்தி விட்டான். ஏனென்றால் இந்த இரவு இதற்கு முன்னால் சமுதாயத்திற்கு யாருக்கும் கொடுக்கப்படவில்லை. அப்ப அல்லாஹுடைய மிகப்பெரிய ஒரு அருள் இந்த உம்மத்தினர்களுக்கு என்ன, அது நிறைய இருக்கின்றது. அதில் ஒன்று அல்லாஹு தஆலா இந்த இரவை நமக்காக ஆக்கியிருக்கின்றான். இதில் நாம் இபாதத்துகளை செய்துவென்றால் 1000 மாதம் செய்த இபாதத்துடைய அந்த நன்மை நாம் பெறக்கூடியவர்களாக இருப்போம். அது மட்டுமல்ல, இந்த உம்மத்தினர்களுக்கு அல்லாஹு தஆலா கொடுக்கக்கூடிய இன்னொரு சிறப்பு என்ன, செய்யக்கூடிய ஒரு அமல் இஹ்லாஸான முறையிலும் சுன்னாவின் அடிப்படையில் இருக்குமே ஆனால் அதற்கு பன்மடங்கு அல்லாஹு தஆலா நன்மையும் அஜரையும் அது கொடுக்கக்கூடியவனாக இருக்கின்றான். ஆக
சுப்ஹானல்லாஹ், அல்லாஹு தஆலாவுக்கு நாம் நன்றி செலுத்த கடமைப்பட்டுள்ளோம். கொடுக்கப்பட்ட இந்த சிறப்பை நாம பயன்படுத்திக் கொள்ள வேண்டும். அது மட்டுமல்ல, நம்முடைய வாழ்க்கை மற்றும் ஆயுளுடைய அளவு பார்க்கும் பொழுது இந்த உம்மத்தினர்கள் தான் மிகவும் குறைந்த ஆயுளை வாழக்கூடியவர்கள். நம்முடைய இந்த சமுதாயத்திற்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன கூறினார்கள்? 60 70 வயது வரை தான் என்னுடைய சமுதாயத்துடைய வயது என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறினார்கள், ஆயுள் என்று கூறினார்கள். அப்போ இந்த குறைவான இந்த ஆயுள் அந்த 1000 மாதம் கூட அடைவதில்லை. இவ்வளவு குறைவான இந்த ஆயுளில் செய்யக்கூடிய அமலுக்கு பன்மடங்கு அல்லாஹு தஆலா நமக்கு அஜரையும் கூலியும் கொடுக்கின்றான் என்றால் கண்டிப்பாக அல்லாஹ்வுடைய அருள் நம் மீது என்றென்றும் இந்த உம்மத்தின் மீது இருக்கின்றது. அல்லாஹ்வுக்கு நாம் நன்றி செலுத்த கடமைப்பட்டு அல்லாஹ் தஆலா நம்மை இந்த உம்மத் முஹம்மதியாவில் அல்லாஹ் தஆலா நம்மை உயிர் வாழச் செய்தான். அதற்கு அடுத்ததாக சூரத்துல் பையினா தெளிவான ஆதார். பையினா என்பது தெளிவான ஆதாரத்தை குறிப்பிடும். இது மதனி சூறாவாக இருக்கின்றது. இதில் 8 வசனங்கள் உள்ளன. இதில் நாம் பெறக்கூடிய படிப்பினை, முதல் அல்லாஹு தஆலாவுக்கு செய்யக்கூடிய அனைத்து வணக்க வழிபாட்டும், குறிப்பாக இதிலிருந்து நாம் பெறக்கூடிய படிப்பினை, நான் செய்யக்கூடிய ஒவ்வொரு வணக்க வழிபாடும் அது நான் வெளிப்படையாக செய்தாலும் சரி, என்னுடைய உள்ளத்தில் நான் செய்தாலும் சரி, அது அனைத்துமே என்னுடைய நோக்கமும் என்னுடைய குறிக்கோள் என்னவாக இருக்க வேண்டும்? அல்லாஹுடைய திருமுகத்திற்காக மட்டும்தான் நான் செய்கின்றேன். அல்லாஹுடைய பொருத்தத்தை பெற வேண்டும் என்பது, அல்லாஹ் என்னை புரிந்து கொள்ள வேண்டும் என்ற ஒரே ஒரு காரணத்தை கொண்டு நாம் செய்கின்றோம். அதை நாம நம்முடைய அமலை நாம அலசி ஆராய்ந்து பார்த்து கொள்ள வேண்டும். நான் செய்யக்கூடிய அமல் இது பெருமைக்காக நான் செய்கின்றேனா, அல்லது பதவிக்காக செய்கின்றேனா, புகழுக்காக செய்கின்றேனா, அல்லது அல்லாஹுடைய திருமுகத்திற்காக செய்கின்றேனா என்று நாம் நம்முடைய அமல்களை பரிசீலனை செய்து கொள்ள வேண்டும். இரண்டாவதாக படிப்பினை, அல்லாஹு தஆலா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமை அனுப்பிய காரணத்தில் மகத்தான ஒரு நோக்கம், ஒரு மகத்தான ஒரு காரணம் என்னவென்றால், வழிகேட்டர்கள் மற்றும் முஷ்ரிக்கீன்களும் வேதங்கள் கொடுக்கப்பட்டவர்கள் அவர்களில் இருக்கக்கூடிய வழிகேடுகளை பற்றி மக்களிடம் பகிரங்கப்படுத்துவதற்காக அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமை அனுப்பியிருக்கின்றான். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அனுப்பிய காரணங்கள் அறிய இருக்கின்றது. அதில் உன்னதமான ஒன்று, இந்த வேதம் கொடுக்கப்பட்டவர்கள், முன்னாள் சமுதாயத்தில் வேதம் கொடுக்கப்பட்டவர்கள், அவர்கள் செய்யக்கூடிய இந்த அட்டுழியங்களை, பற்றி அவர்களுக்கு காண்பிப்பதற்காக சொல்லப்படுகின்றது. மூன்றாவதாக இந்த சூராவில் சொல்லப்பட்ட விஷயம், அல்லாஹு தஆலா முஃமின்களை பற்றி கூறுகின்றான். இவர்கள்தான் சிறந்த மக்களில் சிறந்தவர்கள் இவர்கள்தான். சிறந்தவர்கள் மக்களில், மற்றும் இவர்களுடைய இருப்பிடம் என்பது சொர்க்கமாக இருக்கின்றது என்று. அதே போல நான்காவது, மக்களில் மிக கேடு கட்டவர்களும் மிக மோசமானவர்கள் யார் என்றால், அல்லாஹ்வுக்கு இணை வைக்கக்கூடியவர்கள், அல்லாஹ்வுடைய அருட்கொடையிலும் அல்லாஹ்வுடைய நியமத்துகளை பெற்றுக்கொண்டு அவனுக்கு நன்றி செலுத்துவதை விட்டுவிட்டு மற்றவர்களுக்கும் யார் நன்றி செலுத்துவதற்காக உரிமை இல்லையோ, அவர்களுக்கு தகுதி இல்லையோ, அவர்களுக்கும் நன்றி செலுத்துகின்றார்கள், அவர்களுக்கும் வணக்க வழிபாடு செய்கின்றார்களே, இணை வைக்கின்றார்களே, ஷிர்க் செய்கின்றார்களே, அவர்கள் மிக மோசமானவர்கள். இவர்களுடைய இருப்பிடம் என்பது நரகம் என்று ரப்புல் ஆலமீன் கூறியிருக்கின்றார். ஆக அன்புக்குரியவர்களே, இந்த சூறாவில் நாம் பெற்ற படிப்பினை, இந்த பாடத்தில் நாம் பெற்ற படிப்பினையை நாம நம்முடைய வாழ்க்கையை உணர்ந்து, நாம் எப்பொழுதெல்லாம் இந்த சூறாவை நாம் படிப்போமோ, எப்பொழுதெல்லாம் இந்த சூறாவினுடன் நாம் கடப்போமோ, அந்த நேரத்தில் நமக்கு அதில் இருக்கக்கூடிய படிப்பினைகளை நாம் பெற வேண்டும். அதில் இருக்கக்கூடிய சிறப்புகளை நாம உணர்ந்து அல்லாஹு தஆலாவுக்கு நாம் நன்றி செலுத்த கடமைப்பட்டுள்ளோம். அல்லாஹு தஆலா சொல்லக்கூடியவனுக்கும் கேட்கக்கூடியவர்கள் அனைவருக்கும் அல்லாஹு தஆலா நாம் செய்யக்கூடிய நன்மையை அல்லாஹு தஆலா நமக்கு இந்த நன்மையை சிறந்த முறையில் அல்லாஹு தஆலா நமக்கு கொடுத்தருள்வானாக. அல்லாஹு தஆலா இந்த லைலத்துல் கத்ரை பெறக்கூடியவர்களாக அல்லாஹ் நம்மை ஆக்கி அருள்வானாக. மற்றும் ரப்புல் ஆலமீன் நமக்கு
கொடுத்திருக்கக்கூடிய அருட்கொடையை கொண்டும் கொடுத்திருக்கக்கூடிய வசதியை கொண்டு மக்கள் சேவையுள்ளவர்களுக்கு நாம் உதவக்கூடியவர்களாக அல்லாஹ் நம்மை ஆக்கியருள்வானாக. ஆமீன். வாஹிர் தாவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.